ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. மணி 11 இன்றைக்கி காலையிலே வேலையை முடிச்சிட்டேன். காலையில் இட்லி சாம்பார் வச்சேன், முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து சமையலையுமே முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு 2 இன்ச்சுக்கு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து வடைக்கு அரைச்சிக்கலாம். இங்கே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கிட்டு நான் என்ன சமையல் அப்படிங்கிறத காட்டுறேன். வந்து கடலைப்பருப்பை வந்து வடைக்கு அரைச்சிட்ட ஒன்றும் பாதியமாக. இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இங்கே வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்து வடைக்கு அரைக்கிறதுக்கு மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து சாதத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சேன். குக்கரில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/4 மணி நேரமாக. பாருங்கள், நான் ஒரு விசில் வந்து வச்சுன்னா எடுத்து வடிச்சிட்டேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சீக்கிரம் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் தான். வடை கூட அரைச்சி எடுக்கலை, அதுக்குள்ளேயே வெந்து போச்சு. மிக்சியில் எவ்வளோ நேரம் உங்களுக்கே தெரியும். அடுத்து வடை வந்து ஒரு செட்டு போட்டு வெள்ளையை எடுத்துருக்கேன். அடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ், அடுத்து வந்து இங்கே பாசிப்பருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். பாசிப்பருப்பில் கத்திரிக்காய் சேர்த்தா செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் நான் பண்ணேன், இட்லி. அதுக்கப்புறம் வந்து இங்கே கேசரி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பொடி ரசம், அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மோர் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்துட்டு மசால் வடை சுட்டுருக்கேன். இது கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் மொறுமொறுப்பாகவும் கொஞ்சம் மாத்திரம் போட்டு எடுத்துக்கிட்டேன் வடை. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. அப்புறம் வந்து இட்லி ஊற்றணும் நான் டின்னர் பாக்ஸு கட்டுறதுக்கு. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இட்லி ஊற்றிட்டு நான் அடுத்து காட்டுறேன். இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 4 இட்லி, 3 வடையும் சாம்பாரை வச்சுருக்கேன். மூடிடலாம். இது வந்து எனக்கு சாப்பாடு போட்டுனேன். தலைவலி, எனக்கு வந்து தலைவலி, மார்னிங் வந்து மாத்திரை இருக்கிறதுனால இப்போ 12:30 பசி. கத்திரிக்காய் சாம்பார், கேசரி, வடை, வாழைக்காய், மாம்பழம். அடுத்து வந்து இங்கே ரசம், கடலை ரசம் வச்சுருக்கேன். அதுவுமே இருக்குது. மோருக்கு வச்சு நான் அப்புறம் சாப்பிட போகிறேன். ஓகேவா?